ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பீட்டா ஃப்ரைஸுக்கு வினீரியல் கல்ச்சரை எப்படி ஃபீட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம ஃப்ரைஸ் டேங்க் ரொம்பவுமே அழுக்காயிருச்சு. அதை போய் க்ளீன் பண்ணிட்டு ஃப்ரைஸுக்கு வினீரியல் ஃபீட் பண்ணுவோம் கைஸ். இப்போ நம்ம மீன் தொட்டியை க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு கைஸ். இதில் இருக்க பிளான்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு கப்பில் தண்ணியை பிடிச்சி போட்டுட்டு உள்ளே இருக்க ஸ்டோனெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து வெளியே வச்சோம் கைஸ். உள்ளே ஓடு எதுக்கு உடச்சி வச்சுருக்கீங்கன்னா கைஸ், டெம்பரேச்சர் மத்தியான நேரத்தில் அதிகமாகும் போது ஓட்டில் இருக்க எபிலிட்டினால டேங்க் கொஞ்சம் டெம்பரேச்சர் கம்மியாகவே இருக்கும் கைஸ். இப்போ சலாடியை வச்சு நம்ம ஒவ்வொரு ஃபேஸை ஒவ்வொன்றா பிடிச்சி அந்த மக்கில் போடுவோம் கைஸ். ஒரு வழியாக பிளாக் கலர் குட்டியை ஒயிட் கலர் டைல்ஸ்லேயும் ஒயிட் கலர் குட்டியை மேட்லேயும் வச்சு மொத்த ஃப்ரைஸும் பிடிச்சி விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 25 ஃப்ரைஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதோட பேரண்ட்ஸ் ஃபஸ்ட் டைம் ப்ரீடிங் ஒருனால ஒரு அரௌண்ட் 50 to 55 ஃப்ரைஸ் தான் ஆச் பண்ணாங்க. அதில் பார்த்தீங்கன்னா மீதியெல்லாம் கிளைமேட் சேஞ்சினால டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ்னால இறந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம தொட்டி வாஷ் பண்ணிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதில் சுற்றி இருக்க ஆல்கையை விட்டுட்டு வெறும் டேங்கை மட்டும் அந்த அம்மோனியா வேஸ்ட்டையும் டேங்க்கு சும்மா மட்டும் கரெக்ட் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதில் இப்போ அந்த பிளான்ட்டை திரும்ப உள்ளே போட்டுட்டு ஸ்டோன்ஸ் எல்லாத்தையும் திரும்ப உள்ளே வச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பீட்டா ஃப்ரைஸ் திரும்ப இந்த டேங்க்கில் ஆட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அடுத்தபடியாக ஃப்ரைஸுக்கு வினீரியில் ஃபீட் பண்ணுறக்காண்டி அந்த ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டில் இருந்த பழைய ஒரு குரங்கு பொம்மை எடுத்து அதில் ஒரு ஓரமாக மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த நைலான் ஸ்பாஞ்சை மட்டும் தனியாக எடுத்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அந்த வினீரியல் கல்ச்சரில் இருக்க அந்த கிளாத்தை ரிமூவ் பண்ணிட்டு இந்த ஸ்பாஞ்சை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே திணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நைலான் காட்டனை நீங்கள் ரொம்ப டென்ஸாகவும் வச்சிடக்கூடாது. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதில் இருக்க கேப் மூலயமா வினீரியில் ஆக்சிஜனுக்கு தேவைகளுக்காண்டி மேலே வரணும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ரொம்ப டென்ஸாக வச்சிங்கன்னா வினீரியல்னால மேலே வர முடியாது. அதனாலே முக்கால்வாசி டெத்தாக வாய்ப்பு இருக்குது. இப்போ இதில் நீங்கள் கொஞ்சம் மேலே இருக்க மிச்ச கேப்பை வாட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வாட்டர் மட்டும் பியூராக தனியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா அந்த வினீரியில் ஆக்சிஜனுக்காண்டி மேலே வந்துடும். நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு சிரிஞ்சோ இல்லைனா பில்லரை வச்சு தனியாக அதை எடுத்து ஃப்ரைஸ்க்கு ஃபீட் பண்ணிக்கலாம். டீ குடிச்சிட்டு வரவங்களையும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வினீரியில் மேலே வந்துடுச்சு. இன்னும் காட்டனுக்கு கீழேயும் காட்டனுக்குள்ளேயும் நிறையா வினீரியல் ஸ்டக் ஆகிருக்கு. இப்போ மேலே இருக்க வினீரியில் மட்டும் நம்ம சிரிஞ்சு வச்சு சக் பண்ணி எடுத்துக்கலாம். இது நம்ம அப்படியே டேரெக்டாக ஃப்ரைஸ் இருக்க டேங்கில் இன்ஜெக்ட் பண்ணிடணும். பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரைஸ் பிடிச்சி சாப்பிட்றத பார்க்கலாம். நீங்கள் நல்லாவே விரும்பி சாப்பிட்றாங்க. இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஃபைட்டர் ஃபிஷ் கார்னிவர்ஸ்னால அதுங்க ஒரு ப்ரெடேட்டரி ஃபிஷ்னு சொல்லலாம். நம்ம அடுத்து நம்ம எடுத்துகிட்டு போனதுலேயே இன்னும் கொஞ்சம் தண்ணியை மட்டும் ஊற்றி வச்சுட்டு ஃபீட் பண்ணிட்டு திரும்ப அந்த இதை எடுத்துக்கலாம். நம்ம இது அப்படியே மிச்சத்தை நான் அப்படியே விட்டு போகிறேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு ஒரு தூங்க போகும்போது ஒரு 10 o'clock அப்புறம் திரும்ப ஒரு ஃபீட் பண்ணுவேன் நான்.
அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து இப்போ வந்து வினீரியில் வந்து எப்படி பீட்டா ஃப்ரைஸுக்கு வந்து ஃபீட் பண்ணுறதுன்னு சொல்லி தெரிஞ்சுட்டுருப்பீங்கன்னு நான் சொல்லி நம்புகிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான திங்ஸ் இனிமேல் தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ கைஸ்.